அடிச்சா அதுக்கு பேர் என்னது? அவுட். கிரிக்கெட்ல விளையாடும் போது அடிச்சா 6. உனக்கு எது அரசியல்ல அவுட் எது பாஸ்ன்னு தெரியாம இந்த களத்துல நீ அங்க இருந்து ஓடி வந்து இந்த கூட்டத்திலையும் தான் இத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க. நீ வந்து அப்படி இப்படி ஆவடை பண்ற என் பேரை சொல்லுங்கிறார். மேடையில் இருக்கிற அத்தனை பேருமே சொல்லாத மும்மூர்த்தி என்ன எல்லாருமே நீங்க வேறு சீனியர் யாருமே பேரை சொல்ல நினைக்கிற பேரை சொல்ல முடியாது. எதுக்குன்னா நான் ஏன் சொல்றேன்னா எந்த தேர்தல் களத்தில் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் வைப்பதற்கு நாகரிகமாக முதலில் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ் கூறும் நல்லுலகில் ஏல் பல்கலைக்கழகத்தில் அமெரிக்க நாட்டில் பேசி இவரை போன்று யாராலும் ஆங்கிலம் பேச முடியாது, இவரை போன்ற அறிவாளி யாரும் இல்லை என்று சொன்ன பேரறிஞர் அண்ணா அவர்கள் அரசியல் செய்த இடம். மார்க்ஸ் லைப்ரரியில் ஆக்ஸ்போர்ட்ல படிச்ச அந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் தான் பல அறிவியல் அறிஞர்களை பல சயின்டிஸ்ட மிகப்பெரிய ஆளுமைகளை கொடுத்த பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்திலேயே பெரியாருக்கு சிலை வைத்து அவருடைய ஸ்டைல பாரியா அந்த கண்ணாடியை தூக்கி அந்த கோட்டை போட்டு அந்த தலைவன் போயிட்டு வந்தான் பாத்தீங்களா, அது மரியாதை. நான் இவாட்டுக்கு போய் சும்மா பேசிக்கிட்டு தேவையில்லாம நரேந்திர மோடி அவர்கள் உன்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். சரத்பாலா அவர்களுக்கு நாட்டுக்கே தெரியும் ஏதோ தம்பி பேர் கொஞ்சம் பேர் போறாங்க. ஆனால் உங்களை சந்திக்க வேண்டிய இடத்தில் நாங்கள் சந்திப்போம். எந்த மேடையில் அது விஜயா இருந்தாலும் சரி, விஜய் கட்சியில யாராக இருந்தாலும் சரி, 2 இடத்தில் நாம் சந்தித்து பேசுவோம். ஒன்று, நாங்கள் செய்தது எது என்று நாங்கள் சொல்கிறோம், நீ எதை செய்யவில்லை என்று சொல். எந்த கூட்டத்திலாவது விஜயினாலும் சரி, அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி கட்சியாக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, போட்டி களத்தில் நீங்கள் யார் வந்தாலும் நாங்கள் செய்த சாதனைகளை வெற்றி கொள்வதற்கு, அளித்து மாற்று சாதனைகளை சொல்வதற்கு உங்களுக்கு இடம் இருந்தால் நாங்கள் இனிமேல் அரசியல் களத்தில் இருந்து நாங்கள் வெளியேறி விடுகிறோம். அவ்வளவு பெரிய உலக சாதனைகளை செய்திருக்கிற இந்த ஆட்சி இந்த மக்களிடம் 2026 நாங்கள் வரப்போகிறோம். இந்த இடத்தில் கோவில்பட்டியா இருந்தாலும் சரி, விளாத்திகுளமா இருந்தாலும் சரி, தூத்துக்குடியாக இருந்தாலும் சரி, சாதனைகளை செய்வதற்கு, போராட்ட களத்தை சந்திப்பதற்கு, வீரர்களை தயார்படுத்துவதற்கு, வாக்காளரை சந்திப்பதற்கு எங்கள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளருக்கு தெரியும். தென் மண்டலத்தில் எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் இந்த தென்மண்டல பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த களத்தை எப்படி வழிநடத்துவது என்பது அவருக்கும் தெரியும்.